விஜயநகர அரசு பற்றி டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்க போகிறேங்க. அதாவது இன்றைக்கி வந்து 21 கேள்வியை எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த 21 கேள்வியையும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது விஜயநகர அரசை பற்றி இவ்வளோ தான் கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குதுங்க, கடல் மாதிரி இருக்குது. இந்த கேள்விகளை எடுக்கும்போது தான் எனக்கும் ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, பேசாமல் புக்கில் படிக்கிறத விட கொஷின் பேப்பரை வச்சு ஒர்க் அவுட் பண்ணாவே பாஸ் ஆகிடலாம் போல். அந்தளவுக்கு நிறைய வெரைட்டியாக கேட்டு வச்சுருக்காங்க. சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு, சில ஏரியாக்கள் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 21 கேள்வி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய கேள்வி இருக்குது, அதையெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். இன்றைக்கி முதல் கேள்வியை பாருங்கள். பாரிஜாத கர்ணமு அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குதாமா. இந்த நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஜாத கர்ணமு. இந்த புத்தகம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த பாரிஜாத கர்ணமு இதெல்லாம் வந்து இல்லை. பட் நந்தி திம்மண்ணா அப்படிங்கிற இவர் மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறாரு. விஜயநகர அரசில் வந்து கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இவர் இருந்தாருன்னு மட்டும் போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் எழுதிய இந்த புத்தகத்தை பற்றியெல்லாம் போடலை. பட் நல்லா பார்த்துக்கோங்க, இது ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு டேட்டா. நந்தி திம்மண்ணா இவர் தான் பாரிஜாத கர்ணமு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கால வரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக. அதாவது வம்சங்களை கரெக்டாக ஆர்டராக வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. நல்ல வேளை ஆண்டுகளை வந்து கொடுத்து அதை வந்து பொறுத்து சொல்லலை, வம்சத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வம்சத்தையும் ஆர்டராக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? விஜயநகர அரசில் எந்தெந்த வம்சம் எப்படி வந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, விடையை பார்க்கலாமா? முதல்ல வந்தது சங்கம வம்சம், அவங்க வந்திருப்பாங்க. ரெண்டாவது சாலு வம்சம் வந்திருப்பாங்க. மூன்றாவது துரு வம்சம் வந்திருப்பாங்க. நான்காவது ஆரவீடு வம்சம் வந்திருப்பாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? அதாவது இதில் வந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வம்சம் சங்கம வம்சம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தால் கூட இந்த கேள்வியில் பாருங்கள், ரெண்டுங்கிறது ஃபஸ்ட்டில் தான் வருது. ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? சரி, இது சார்ந்து சில புக் டேட்டாவையும் பார்த்துடலாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாவை மட்டும் பார்த்துக்கலாம். சிறந்த அரசர்களை நம்ம பார்க்குறோம். அதாவது சங்கம வம்சத்தில் சிறந்த அரசர் யாருன்னா இரண்டாம் தேவராயர். நல்லா பாருங்கள், தப்பாக போட்டுறக்கூடாது. அதாவது சங்கம வம்சம்னா இரண்டாம் தேவராயர், அதுவே துலு வம்சம்னா கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? மாற்றி போட்டுறக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க, 2 பேர் இருக்காங்க. சங்கம வம்சம்னா இரண்டாம் தேவராயர், அதுவே துலு வம்சம்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். விஜயநகர பேரரசில் அறிமுகமான எந்த நாணயம் பக்கோடா எனப்பட்டது? பக்கோடான்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த நாணயம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து தங்க நாணயம். இது எங்கே இருக்குதுன்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஸ்கூல் புக்கில் 11ஆம் வகுப்பில் இருக்குது. விஜயநகர அரசை பற்றியும் ஒரு பாடம் இருக்கும், அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதில் வந்து மைசூருடைய திப்பு சுல்தானை பற்றி சொல்லும் பொழுது இதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த விஜயநகர அரசுடைய நாணயத்தை வந்து வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கோடான்னு சொல்லுவாங்க, வராகன்னு சொல்லுவாங்க. தமிழில் பொன் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் ஹொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாணயம் வந்து திப்பு சுல்தான் காலத்தில் ஒரு வராகன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பக்கோடாங்கிறது 3.5 ரூபாய்க்கு சமமாக இருந்திருக்கு. அதாவது ஒரு வராகனுங்கிறது 3.5 ரூபாய்க்கு சமம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பார்க்குறோம். அடுத்த கேள்வி வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது கிருஷ்ணதேவராயரை பற்றிய உண்மையான தகவல்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எது கரெக்டான தகவல்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது பாருங்கள், எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எது தப்புன்னு கண்டுபிடிச்சி உண்மையை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் வரும். இந்த மாதிரி தான் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். இவர் சாலு வம்சத்தை சேர்ந்தவர். சாலு வம்சத்தை சேர்ந்தவரான்னு கேட்டால் தப்பு, அவர் சேரலை. 2வது ஆப்ஷன் பாருங்கள். இவரை ஆந்திர போஜி என்று அழைப்பார்கள். இது வந்து கரெக்டு. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, கிருஷ்ணதேவராயருக்கு ஆந்திரா போஜி அப்படிங்கிற பேரும் இருக்குது. அடுத்து 3வது ஆப்ஷனை பாருங்கள். இவர் வந்து ஆமுக்த மால்யதா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டுள்ளது. தெலுங்கு மொழியில் எழுதியிருக்காரான்னு கேட்டால் ஆமாம், கரெக்டு. இந்த ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்கள். இவர் 17 செப்டம்பர் 1930 அன்று இறந்தார். இந்த கூற்று தப்பு. இந்த பாயிண்டெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. சரிங்களா? இந்த பாயிண்ட் டைரெக்டாகவே ஸ்கூல் புக்கில் இருக்குது. 11ஆம் வகுப்புலையும் இருக்குது, 7ஆம் வகுப்புலையும் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து 2 பாயிண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள். அதாவது கிருஷ்ணதேவராயரை ஆந்திர போஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆந்திர பிதா மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அபிநயா போஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிருஷ்ணதேவராயருக்கு இதெல்லாம் பட்ட பெயர்கள். ஸோ பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்து தேர்வுலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிருஷ்ணதேவராய் எழுதிய புத்தகத்தையும் நம்ம பார்த்துட்றோம்.
ஆமுக்கிய மால்யதான் பார்த்தோம்ல, இது வந்து தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதுவே இன்னும் 2 நூல் எழுதியிருப்பார். ஒன்று வந்து ஜாம்பவதி கல்யாணம், இது வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கும். உஷாபர்ணயம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார், இதுவும் வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, எந்த மொழின்னு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியம். அடுத்து கிருஷ்ணதேவராயருடைய காலத்தை பார்க்குறோம். கிருஷ்ணதேவராயருடைய காலம்னா 1509 ஆரம்பித்து 1529 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். சரிங்களா? 30 அவர் இருக்க மாட்டார். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஆனால் உன்னிப்பாக கவனிச்சிருக்கணும். இது இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக கேட்டிருக்காங்க. உன்னிப்பாக கவனிச்சிருந்து தான் ஆன்சர் போட முடியும், இல்லை போட முடியாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும் போல இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்களேன், 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது சரின்னு கேட்குறாங்க. அதாவது கேள்வி எப்படிலாம் ட்ரெண்டாக மாறுது பாருங்கள். சரி, முதல் ஆப்ஷனை பாருங்கள். கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டது. அதாவது கடல் வர்த்தகத்தை விஜயநகர அரசு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. இவங்க மெயினாக பண்ணதே கடல் வர்த்தகம் தான். அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். புகழ்பெற்ற பெர்சியன் தூதுவர் அப்துல் ரசாக்கை 2ஆம் தேவராயர் தனது அவைக்கு வரவழைத்தார். 2ஆம் தேவராயர் வரவழைத்தார் அப்படின்னு கேட்டால் ஆமாம், வரவழைச்சிருக்கிறார். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதாவது கிருஷ்ணதேவராயருடைய காலத்தில் அப்துல் ரசாக் வந்தார் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க. பட் இங்கே கொடுத்துருக்குது பாருங்கள், 2ஆம் தேவராயர்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வந்திருக்கலாம். ஓகே, அடுத்த 3வது ஆப்ஷனை பாருங்கள். விஜயநகர பேரரசு 1ஆம் ஹரிஹரால் நிறுவப்பட்டது. கரெக்டு தான். அதாவது ஹரிஹரர், புக்கர் 2 பேரும் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வர்றவர் யார்? 1ஆம் ஹரிஹரர் தான் வராரு. அப்போ இந்த கூற்று கரெக்டு. அடுத்து 4வது ஆப்ஷனை பாருங்கள். விஜயநகர படைகள் பாமினி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாமினி படைகள்லாம் தோற்கடிக்கல, கூட்டுப்படை தான் தோற்கடித்தாங்க. சரிங்களா? விஜயநகர அரசு எப்போ அழிக்கப்பட்டதுன்னா தலைக்கோட்டை போர்னு சொல்லுவாங்க, அல்லது ராட்சச சங்கடி போர்னு சொல்லுவாங்க. இந்த போர் வந்து 1565 நிகழ்ந்திருக்கும். சரிங்களா? இந்த ஆண்டு வந்து முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. தலைக்கோட்டை போர் எப்போ நடந்ததுன்னு அடுத்த தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இதில் வந்து சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 மற்றும் 3 தான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த விஜயநகர மன்னர் தன் ஆட்சியில் வந்து துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார்? துங்கபத்ரான்னு ஒரு நதி இருக்கு இல்லையா, அந்த நதிக்கு மேலே ஒரு பெரிய அணையை கட்டியிருப்பாராட்டிருக்குது. அவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்டெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? விடை வந்து 2ஆம் புக்கர். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு டேட்டா. சரிங்களா? 2ஆம் புக்கருங்கிறது கரெக்டு. இவர் தான் ஒரு அணையை கட்டியிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கிருஷ்ணதேவராயரின் ஆமுக்கிய மால்யதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது? அதாவது கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே கொஸ்டின் தான் வருங்க, ரிப்பீட்டாக வருது. அதாவது கிருஷ்ணதேவராயருடைய ஆமுக்கிய மால்யதா யாருடைய வாழ்க்கையை பற்றி விவரிக்குதுன்னா பெரியாழ்வார்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையில் யாரை பற்றி சொல்லுதுன்னா ஆண்டாள் அவங்கள பற்றி சொல்லுது. அதாவது கோதை தேவி அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அதாவது ஆமுக்த மால்யதான்னா தான் அணிந்த பின் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். தான் அணிந்த பின் கொடுத்தவர் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. இங்கே வந்து பெரியாழ்வார் அவர் மட்டும்தான் ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையில் யாரை பற்றி சொல்லுதுன்னா ஆண்டாள் அவங்கள பற்றி தான் சொல்லுது. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி எந்த நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர்? இது பாருங்கள், ஒரு டைரெக்டான கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா? சிம்பிளான கொஸ்டின் தான். விடை என்னது? ரைச்சூர் தோஆப் அந்த பகுதிக்காக தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது எங்கே இருக்கும்னா துங்கபத்ராவுக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட ஒரு வளமான ஆற்றிடை பகுதியாக இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஹம்பி என்பது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? இது வந்து கேட்டிருக்காங்க. ஒரு டைரெக்டான கேள்வி தான் பாருங்களேன். விடையை பாருங்கள், துங்கபத்ராவுடைய நதியின் கரையில் அமைந்திருக்கு. அடுத்து இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். அதாவது விஜயநகர அரசு வந்து இந்த ஹம்பியுடைய இடத்துல தான் அமைஞ்சிருந்தது. அது துங்கபத்ராவுடைய நதிக்கரையில் தான் விஜயநகர அரசுடைய தலைமையிடம் அமைந்திருந்தது. முதல் தலைநகரம் அப்படிங்கிறது அணக்கொண்டி, துங்கபத்ரா நதியுடைய வடக்கு கரையில் இருந்தது. 2வது தலைநகரம் வந்து கொசப்பட்னா, இது வந்து தெற்கு கரையில் இருந்தது. சரிங்களா? இதை கூட அடுத்த தெருவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வடக்கு கரையா தெற்கு கரையான்னு பார்த்துக்கோங்க. வடக்கு கரையில் அணக்கொண்டி இருக்குது, தெற்கு கரையில் கொசப்பட்னா இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கங்காதேவி, திருமலாம்பா, சமரசர், கதையதாசர் இவங்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்னென்ன நூல் எழுதினாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்குது. அதாவது கங்காதேவி அப்படிங்கிறவங்க மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. மற்ற 3மே இல்லை. சரிங்களா? மற்ற 3மே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள், இதுவும் 2 வருது, இதுவும் 2 வருது. ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக நல்லா படிச்சிருந்தால் தான் ஆன்சர் போட்டிருக்க முடியும்.
இந்த கங்காதேவியை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தா கூட ஆன்சர் போட முடியாது, நம்முடைய அதிர்ஷ்டம் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? ஸோ விடையை பார்த்துக்கோங்க. கங்காதேவி எழுதியது மதுரா விஜயம். அதுவே வந்து திருமலாம்பா அவங்க எழுதுனது வந்து வரதாம்பிகா பரிணயம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. சமரசர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரபுலிங்க லீலை இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. கதைதாசர் வந்து கரிபக்தி சாரம் இதை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கூல் புக்கில் இல்லை. சரிங்களா? கங்காதேவி எழுதியது மதுரா விஜயம், திருமலாம்பா எழுதியது வரதாம்பா பரிணயம், அதுவே வந்து சமரசர் எழுதியது பிரபுலிங்க லீலை, கதைதாசர் எழுதியது ஹரிபக்தி சாரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டை பார்த்துக்கோங்களேன். அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா, கங்காதேவின்னு ஒருத்தங்களை பார்த்தோம்ல, இவங்க யார் அப்படின்னா குமார கம்பண்ணா அப்படிங்கிறவங்களுடைய மனைவி. இந்த குமார கம்பனா தான் மதுரையில் இருந்த சுல்தானியத்துக்கு முடிவு கட்டியவர். மதுரை மேலே படையெடுத்து மதுரையில் இருந்த சுல்தானியத்தை முடிச்சு விட்டவர் யாருன்னா குமார கம்பண்ணா. இதை வந்து கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. கோவா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை கைப்பற்றிய விஜயநகர மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, 7ஆம் வகுப்பில் ஸ்கூல் புக்லேயும் இருக்கிற ஒரு கேள்வி தான், டைரெக்டான கேள்வி. விடை வந்து 2வது ஹரிஹரன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஸ்கூல் புக்கில் இருந்து வந்த கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்கள். விஜயநகர அரசில் கீழ்கண்ட எந்த வரி தொழிற்சாலை வரி என்று அழைக்கப்படுகிறது? எந்த வரி தொழிற்சாலை வரி? தொழிற்சாலை வரி இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லைங்க, ஸ்கூல் புக்கில் இல்லாமல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இல்லை. விடையை பாருங்கள். தறிக்கடமை மற்றும் செக்கு கடமை இது வந்து தொழிற்சாலை வரிங்களாம். எதிர்வரும் தேர்வில் கேட்டால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தொழிற்சாலை வரிங்கிறது தறிக்கடமை மற்றும் செக்கு கடமை. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த காகத்திய வாரங்கள் ஆட்சியாளரிடம் சேவை செய்தனர்? அதாவது இவங்க 2 பேருமே காகத்திய அரசன்ட்ட வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் பிரதாபருத்திரன் அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா? அதாவது 2ஆம் பிரதாபருத்திரன்ட்டு தான் இவங்க வேலை பார்த்துருப்பாங்க. இவங்களை யார் தனியாக ஒரு அரசை உருவாக்க சொல்லி வற்புறுத்தினாங்கன்னா துறவி வித்யாரண்யர் அப்படிங்கிறவர், அவர் தான் சொல்லியிருப்பார். அதாவது நமக்குன்னு ஒரு அரசு வேணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். அதனால தான் தனியாக ஒரு அரசை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். புகழ்பெற்ற விருபாக்சா அப்படிங்கிற கோவில் அமைந்துள்ள இடம் எது? புகழ்பெற்ற விருபாக்சா கோவில், விருபாக்சர் ஆலயம்னு சொல்லுவாங்க. இது எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான். இது எங்கே இருக்குதுன்னா ஹம்பி நகரத்தில் இருக்குது. சரிங்களா? ஹம்பியில் இருக்கிறது தான் விருபாக்சா கோவில். அடுத்த கேள்வியை பாருங்கள். விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லைங்க. விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான விடை வந்து அப்துல் ரசாக்கு. அதாவது அப்துல் ரசாக்கு வந்து கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் வந்தார். விஜயநகரில் மிகப்பெரிய ஏரிகள்லாம் கட்டினாங்க அப்படின்னு வேணால் அவர் சொல்லியிருப்பார். ஸ்கூல் புக்கில் 7ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க. பட் ரோஜா வியாபாரிகளை பற்றியெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை. ஆனால் இப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் கேள்வியை. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். சாம்பவதி கல்யாணம் நம்ம முன்னதானே பார்த்தோம். சாம்பவதி கல்யாணம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே கொஸ்டின் தான் வருது பாருங்கள். என்ன மொழி? சமஸ்கிருதம். அதாவது கிருஷ்ணதேவராயர் வந்து சாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம் அப்படிங்கிற 2 நூல் இருப்பார். 2மே சமஸ்கிருத நூல் தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். விஜயநகர பேரரசுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்திலிருந்து ரேணுகொண்டாவிற்கு மாற்று வழிவகுத்ததுமான போர். அதாவது விஜயநகருக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்த போர் எது? தலைநகரை மாற்றியதற்கான போர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போரை வந்து ராட்சசி தங்கடி போர்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 1565 நடந்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர் யாருன்னு கேட்குறாங்க. சங்கம வம்சத்தில் கடைசி மன்னர் யாருன்னு கேட்குறாங்க. விடை வந்து 2ஆம் விருபாக்சராயர். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு கேள்வி தான். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க. அதுவே இன்னொரு பாயிண்ட்டையும் பாருங்கள். சங்கம வம்சத்தில் சிறந்த அரசர்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேவராயர். சரிங்களா? 2ஆம் விருபாக்சர் வந்து கடைசி அரசர், 2ஆம் தேவராயர் வந்து சிறந்த அரசர். அடுத்த கொஸ்டினை பாருங்கள். கண்டசாரா என்றழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவத்துறையினை கொண்டிருந்த அரசர்கள் யாருன்னு கேட்குறாங்க. கண்டசாரா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. விடை வந்து விஜயநகர அரசர்கள். பட் இந்த கண்டசாராங்கிற இந்த பேரெல்லாம் இல்லை. கண்ட பெருண்டா அப்படிங்கிற பேர் வேணால் இருக்குது. ஒரு கற்பனை பறவை, கழுகு மாதிரி இருக்கும், 2 தலை இருக்கும். அந்த கண்ட பெருண்டாங்கிற பறவை வேணால் 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டசாராங்கிறதெல்லாம் சொல்லலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். அல்லசானி பெத்தன்னா மிகவும் சிறந்தவர் மற்றும் அவர் அடிக்கடி டேஸ் என்று விவரிக்கப்பட்டார்.
அல்லசாணி பெத்தண்ணா எவ்வாறு அழைக்கப்பட்டாருங்கிறதான் கேள்விப்பா. எப்படி சுத்த விட்டு கேட்குறாங்க பாருங்கள். அல்லசாணி பெத்தண்ணாவை எப்படி அழைப்பாங்கன்னா ஆந்திர கவிதா பிதாமகர் சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், ஆந்திர பிதாமகர்னா கிருஷ்ணதேவராயர். ஆந்திர கவிதாங்கிற வார்த்தை வந்ததுன்னா அவர் அல்லசாணி பெத்தண்ணா. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். விஜயநகரத்தின் சுற்றளவு 60 மைல் என்று குறிப்பிடும் வெளிநாட்டு பயணி யார்? இதாங்க கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேன்றீங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்டு, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எங்களை பூஸ்டப் பண்ணுது. நிறைய வீடியோக்களை போடணுங்கிற தாட் எங்களுக்குள்ளேயும் வருது. மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த கேள்விக்கான பதிலை பாருங்கள். நிக்கோலோ கோண்டி அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா, அப்துல் ரசாக் இவரும் வராரு, இவர் சொல்லலை, பட் நிக்கோலோ கோண்டி தான் சொல்லியிருக்காரு. நல்லா பாருங்கள், விஜயநகரத்தின் சுற்றளவு 60 மைல் என்று சொல்லியவர் நிக்கோலோ கோண்டி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ தொடர்ச்சியில் நம்ம சந்திப்போம். இன்னும் நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.